ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மலரக்கா. கண்ணுக்கு கீழே கரு வளையத்து கொண்டு சொல்கிறேங்க. ஜாதிக்காய் இருக்குல்ல, ஜாதிக்காயை நல்லா பாலில் உரைச்சி இந்த கண்ணு கீழே அப்படி போடுங்க. போட்டு 10 நிமிஷம் கழிச்சு கழுவிடுங்க. ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் கழிச்சு. அப்புறம் அந்த நந்தி வெட்டாம் பூ இருக்குது பார்த்தீங்களா, அது கண்ணுக்கு கோளாறு, கண் பார்வை, கண் ஒளி கம்மியாக இருக்குது, கண் வலிக்கு நரம்பு அப்படின்னாலும் கேட்கும். அதை வச்சு நந்தி வெட்ட பூ வச்சு கெட்டால் கேட்கும். கருவளையத்துக்கும் பெஸ்ட்டாக கேட்கும். ஜாதிக்காயும் சொல்லியிருக்கேன். நந்தி வெட்டா பூவும் கண்ணு பிரச்சனைக்கு அவ்வளவும் கேட்கும். இந்த கருவளையத்துக்கும் நல்லா கேட்கும். விளக்கெண்ணெய் இருக்குது தெரியுமா? விளக்கெண்ணையை கண்ணை சுற்றி இப்படி ஒரு 5 தடவை, இப்படி ஒரு 5 தடவை, இப்படி 2 தடவை செய்யுங்க. கருவளையும் டெய்லி நைட்டு தூங்கும்போது இப்படி செஞ்சுட்டு படுங்க. நல்ல கருவளையும் போயிடும். ஆனால் நல்ல ஒரு தூக்கமும் வரும். பெருவரல் இருக்குது பார்த்தீங்களா, பெருவரலில் நம்ம தூக்கம் வராமல் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் எடுத்து அந்த நகைக்கண் இருக்குல்ல, அந்த நகைக்கண் ஓரத்தில் 2 கால்லையும் ஒவ்வொரு சொட்டு வைங்க. நல்ல ஆழ்ந்த நித்திரை, ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும். விளக்கெண்ணெய் கண்ணை சுற்றி போட்டாலும் டெய்லி போட்டு பாருங்களேன். ஒரு 10 நாளே உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும். நல்ல பெஸ்ட்டாக இதாகவும் முகம் சைனிங்காகவும் இருக்கும். விளக்கெண்ணெய் நல்ல பெஸ்ட்டு. கண்ணை சுற்றி கருவளையம் போகும். பெருவிரலில் ஒவ்வொரு சொட்டு ஊற்றி பாருங்கள். நல்ல ஆழ்ந்த உறக்கம் வரும், நல்ல தூக்கம் வரும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சின்ன டிப்ஸ் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் கேட்டேன். தேங்க்யூ.